சார் இப்போது உங்களுடைய கேரியர் அந்த கிராஃபில் பார்த்தா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம் இருக்குது சார். அது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர், பாட்ஷா. அந்த பாட்ஷாவுக்கு வந்து இப்போ நீங்கள் டிவியில் போட்டாலும் ரஜினி சாரோட புது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி அதுக்கு ஆடியன்ஸ் உட்கார்றாங்க. அதோட போஸ்டர் ஒட்டியிருந்தா எவனுமே ஒரு செகண்ட் நின்று பார்க்காம போக மாட்டான். அது என்ன மேஜிக் அந்த பாட்ஷாவில் நடந்துச்சு? அந்த பாட்ஷாவில் உங்களோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தி இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ஷன் ஹீரோவில் வந்துட்டு இந்த கேரக்டர் தான் இம்பார்ட்டண்ட். இப்போ என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஆக்ஷன் ஹீரோக்காக கதை பண்ணுறாங்க. இல்லை அந்த கேரக்டர் ஆக்ஷன் இருக்கணும். எப்போ ரஜினி அந்த கேரக்டரில் ஆக்ஷன் இருக்கும்போது அதில் ஆக்ஷன் ஹீரோ ஃபிட் ஆகிட்டாங்கன்னா அது எங்கேயோ கொண்டு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் அந்த பாஷா, இந்த கேரக்டர் இட் செல்ஃப் இஸ் ஆக்ஷன் ஹீரோ. அது மாதிரி இன்னொரு மேஜிக்கு நடக்க முடியலையே சார், அது அமையிருந்தா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் சார் வந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் அந்த எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி எவ்வளோ பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒரு கிக்கு அதில் அது வரலையே. பாட்ஷா 2 இல்லை அதான் பண்ணுவீங்களா சார்? இல்லை, அது டச் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் பார்ட் 2 வந்து ஜெயிச்சிட்டே போகிறாங்க சார். தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து எமோஷனல். அது இப்போ பார்ட் 2 திஸ்னில் பண்ணுறதுல ஆக்ஷன் பிக்சர்ஸ். நீங்கள் பாஷா நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் எமோஷனல் இருக்குது. அது அவ்வளோ பெரிய ஒரு எங்கள் பாஷாவோட ஸ்கிரிப்ட் சுஜாதா கூட சொல்லியிருந்தாங்க, ஸ்கிரிப்டில் வந்து பெஸ்ட் ஸ்கிரிப்ட் நான் இது வரைக்கும் பார்த்தது பாஷா தான் அப்படின்னு. தொய்வே இருக்காது. அடுத்து என்ன அதில் இந்த ஹியூமன், இந்த பாஷாங்கிற வந்து அந்த ஹியூமன் இருக்குல்ல, அவனுடைய சாக்ரிஃபைஸ் எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ்னா சும்மா ஏதோ போனோம் தானே எல்லாம் கொடுத்துடலாம். அதில் ஜஸ்திங்களா ஓகே, அவனுடைய எமோஷன்ஸை வந்து ஐ மீன் பிடிச்சி உள்ளே வச்சுட்டு மற்றவங்களுக்காக வந்து இது பண்ணும்போது தான் அது பெரிய சாக்ரிஃபைஸ். அது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒரு மேக்கப் கூட இல்லாமல் ரொம்ப சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வெளியே எடுத்து வர வச்சார் தளபதி. அந்த படத்துலையும் சார் அந்த தளபதியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தளபதியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா மணிரத்னமுடைய ஸ்கூல் டிஃப்ரெண்ட். அது ஸ்கூல் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆக்ஷன் பண்ணும்போது கூட இல்லை, அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்க, அவன் அது செஞ்சா இது செஞ்சா அப்படி அடிக்கணும்னு சொல்லி அடிக்கிறதுக்கு எதுக்கு இதெல்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து பேசிக்கலி ஐம் நாட் எ குட் ஆர்டிஸ்ட். ஓகே, எனக்கு வந்து கம்ப்ளீட்லி ஒரு கேரக்டரில் எப்போது வந்துட்டு ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிட்டு என்னையே மறந்துட்டேன்னு சொல்லி நான் என்றைக்குமே நடந்ததே கிடையாது. ஆக்ட் பண்ணுறேன், பணத்துக்காக பண்ணுறேன், அந்த கேரக்டருக்காக பண்ணுறேன் அப்படிங்க நல்லா தெரியுது. அந்த இன்வால்மெண்ட்டு, அந்த கலைகளை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. வெளிப்படையாக நீங்கள் சொன்னால் கூட தளபதியில் ஒரு மிகச்சிறந்த ஆக்டிங் அது கொண்டு வந்தாங்க. மணி சார், ராஜா சாரோட மணி சாரோட பெரிய அளவில் நீங்கள் கண்கலங்கி ஸ்ரீவித்யாமாவை பார்க்கும்போதெல்லாம் அந்த மியூசிக்கெல்லாம் அப்படி கண்ணை குளமாக்கி. அது வந்து டெஃபினெட்லி அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், ஒரு 6-7 டேஸ் திஸ் திங் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது மணி சார். அதுக்கப்புறம் சொன்னேன், சார் நீங்கள் ஜஸ்ட் எனாக்ட் மீ, நீங்கள் ஆக்ட் பண்ணி காட்டுங்க, அது அப்படியே நான் செஞ்சிடுறேன். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக திஸ் திங் வரும்போது அது நல்லா ஃபிட் ஆச்சு. கரெக்ட். நீங்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பீங்களோ அது உங்களுக்கு தான் சார். எங்களுக்கு அவுட்கம் ப்ராடக்ட் மட்டும் தான் பார்க்குறோம். பார்த்துட்டு ரஜினி சூப்பராக பண்ண, பட் அதுக்கு நீங்கள் கொடுத்த விலை ரொம்ப ஜாஸ்தி சார். உங்கள் ஸ்டைலையே மாற்றிக்கிட்டு வேற பண்ணுறதுங்கிறது உங்கள் சிஸ்டத்தையே மாற்றுற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த ஒரு இனிமே ஆல் குட் திங்ஸ் ஹேஸ் டு மீட் அண்ட் எண்டும்பாங்க. அது மாதிரி நம்மளும் இந்த பேட்டியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். சார், தமிழ்நாடு இல்லை சார், ரசிகர்கள் ரொம்ப நல்லவங்க சார். அவங்க வந்து கண்ணா நான் சரியாயிருவேன் வந்துடுவேன்டான்னு நீங்கள் சொல்லிட்டு போனதும், அதுக்கப்புறம் நீங்கள் சரியாகி வர்ற வரைக்கும் டெய்லி பேப்பரில் ஒரு நியூஸு எதோ வரும். அது எங்களுக்கு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டோம். பட் ஆனால் மீண்டும் நம்ம ரசிகர்கள் வந்து உங்களை உயர கொண்டாந்து நிறுத்திட்டாங்க சார். இன்றைக்கி ஹெல்த்தியாக இந்த ஒரு அற்புதமான ஒரு படத்தையும் கொடுத்து உங்களுடைய நினைவுகளை எல்லாம் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறீங்க சார். அந்த ரசிகனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இல்லை, அப்போது வந்து எனக்கு வந்து இவ்வளோ எல்லாம் வந்து இவங்க வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க, அந்த இது பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. பட் ஆக்சுவலி இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜிலேருந்து நாங்கள் வந்து கொண்டு போகும்போது ஏதாவது நீங்கள் வந்து ஃபேன்ஸிங்கில் ஏதோ சம்திங்கில் ஏதோ வதந்தியில் கலப்புறாங்க, நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு சொல்லும்போது என் வாய்ஸ் ரொம்ப இதாக இருந்தது. வாய்ஸே திஸ்திங் இல்லை. அப்போ நான் வந்து சொன்னேன், நான் வந்துடுறேன், நீங்கள் எல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு மாதிரி ஏதாவது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அந்த கோச்சரியான் இல்லை, அவங்களுக்கெல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு நான் வந்து அது செய்கிறேன்.
ரெண்டாவது வந்து அவங்களெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களோட எனக்காக வந்துட்டு ஃபுல்லாக அந்த பேப்பர்ஸு மேகசின்ஸு அது இது டீ எல்லாமே நான் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் அதுக்கு கைமாற என்ன கொடுக்குறதுங்கிற எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் என்ன செஞ்சேன் அது அப்போ நான் சொன்ன பிறகு நான் ஜஸ்ட் வந்து பணத்துக்காக ஆக்ட் பண்ணேன். எனக்கு வந்து இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே, இவ்வளோ இது பண்ணுறாங்களே, நான் என்ன பண்ணுறது, இவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைமில் பார்த்தா எனக்கு வந்து அவங்களை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கமாக இருந்தது. எப்படி என்னை பார்த்து உங்களுக்காக மண் சோறு சாப்பிட்டேன் 40 நாள் நடந்து போனேன்னு சொல்லும்போது நன்றின்னு சொல்லுறது ரொம்ப சின்ன வார்த்தை. ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியில்ல எனக்கே ஒரு இதாக கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதுக்கு வந்து நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து அதை வந்து என்னால் மறக்கவும் முடியாது. அதை வந்து நான் மறந்தான மனுஷனே கிடையாது. அது கைமாற தான் என்ன பண்ண போகிறேங்கிறது நிஜமாக எனக்கு இது வரைக்கும் தெரியாது. இந்த கோச்சடையான்னு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அன்பு காணிக்கையா அது வந்து ஒரு அன்பு காணிக்கையா சொல்லணும் சார். டெஃபினெட்லி எனக்கே தெரியாமல் வந்துட்டு அங்கே வந்து அந்த வார்த்தை அங்கே நான் சொன்னது. ஐ திங்க் திஸ் இஸ் இந்த டெக்னாலஜியில் உங்கள் கண்ணில் திரள்ற ஒரு சின்ன அந்த கண்ணீர் வந்து ஒவ்வொரு ரசிகனுடைய நெஞ்சத்தையும் இந்த செகண்ட் போய் தொடும் சார். ரஜினி சாருக்காக வேண்டி இந்த கோச்சடையான குடும்பமாக போய் பார்த்து மாபெரும் வெற்றி படமாக்கணும். வி வில் மேக் ஹிம் ஹாப்பியஸ்ட், இன்னும் அதிக சந்தோஷப்படுத்தணும் அவரை அப்படின்னு நினைப்பாங்க சார். அந்த பாட்டில் வந்து எல்லாம் கொஞ்ச காலம் தான் நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம் தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க சார். அது ஆனால் ஆக்சுவலாக சார் நீங்கள் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையை சொல்கிறீங்க. எல்லா வாழ்க்கையும் பிரபஞ்சன்றது பெருசு, அதில் நம்ம தூசு, அதுலேயும் நம்ம உலகம் தூசு, அதுலேயும் மைக்ரோ தூசு இருக்கிறது கொஞ்ச காலம் போயிடும். அதுலேயும் இன்டர்வல் தாண்டி படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால எப்போ எங்கன்னு யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் யார், நீங்கள் உடலா உயிரா பெயரா? இல்லை, செயல் நீங்கள் இல்லை. அது மாதிரி இப்போ ஒரு கர்ம வீரர் காமராஜர், அவர் இல்லை நம்மக்கிட்ட, அவர் ஆற்றிய சேவை இருக்கு. பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் இல்லை இப்போ, ஆனால் அவர் கூறிய அற்புதமான கருத்துக்கள் இருக்குது. உவே சுவாமிநாத ஐயர் இன்னைக்கு இல்லை, ஆனால் அவரால் தான் இன்னைக்கு தமிழ் ஏடுகள் நம்ம கையில் இருக்குது. வஉ சிதம்பரம் பிள்ளை இன்னைக்கு இல்லை, ஆனால் அவரால் தான் செக்கிழுத்த செம்மல் எவ்வளவோ போராடி இருக்காரு. சுவாமி விவேகானந்தர், இப்படி எவ்வளவோ மாபெரும் மனிதர்கள் இல்லை, ஆனால் அவங்க இருக்காங்க. அது மாதிரி நீங்களும் வந்து இந்த படத்தில் விட்டு செல்கிற கருத்துக்கள், இனி வரப்போகிற ப்ராஜெக்டில் கொடுக்குற கருத்துக்கள், இது வரைக்கும் மக்கள்கிட்ட நீங்கள் பேசிய பேச்சுக்கள், இது எல்லாமே காலங்காலமாக நிற்கும் சார். நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க. வேறு என்னுடைய ஒரு துளி ஒரு தங்க காசுன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கும் மேலே கொட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் சார் நாங்கள் எல்லாருமே. ஸோ நீண்ட ஆரோக்கியத்தோட நல்ல புகழோட மேலும் தொடர்ந்து மிகச்சிறந்த படைப்புகளை எங்களுக்கு வழங்கணும்னு இந்த செகண்ட் கேட்டு நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லி விடைபெற்றுக்கிறேன் சார். நன்றி, ரொம்ப நன்றி.